4, 5 வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்க 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு வருகிறேன். சிறுவர் மரபுகளை வைத்து காத்துக்கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு என்னை தகுதி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பக்கம் 336. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் பரிசு கொடுக்கிறவர். தம்மை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகள், தம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு அன்பு கூர்ந்து கற்பனையை கை கொண்டு வழிகளில் நடக்கிற தேவபக்தி உள்ள ஆளாயிருந்தாலும் அவருடைய கனமான ஊழியத்தை அவர் மேலுள்ள அன்பினால் தங்களால் இயன்றதை செய்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் ஜெயம் பெற்று தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யும் போது இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பட்ட பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, நிந்தைகளுக்கு, அவர்கள் கிறிஸ்துவுக்காக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு. அவனுக்கு அளிக்கும் பலன் ஏன் கூட வருதுங்கிறார். ஒரு நாள் வரப்போறார். எப்போன்னு தெரியாது. அவர் எப்போ வேணாலும் வரட்டும். நாம் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறோம். வெளிப்படுத்தினால் 22:12, பக்கம் 355. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் ஏன் கூட வருது. இந்த வசனம் எவ்வளவு அழகாக இருக்க பாருங்க. நான் வந்து உனக்கு பலன் கொடுப்பேன் அவர் சொல்ல. அமெரிக்கா போயிருக்கிற தகப்பன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது தான் பிள்ளைகளுக்கு, தான் நேர்த்திக்கிற மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொண்டு உடையே கொண்டு வருகிறது போல தன்னுடைய நாமத்திற்காக பிரயாசப்பட்ட, கிரியை செய்த, சிலுவை சகித்து பொறுமையா இருந்து சிலுவை நாதருடைய அடிச்சுவடுகளில் தன் வாழ்க்கை அமைத்து கொண்ட, நற்கிரியை செய்கிற, அன்பு பாராட்டுகிற, மன்னிக்கிற யாராய் இருந்தாலும் இப்போ பலனை அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் வர்றாருன்னா வீட்டுக்கு ஜாமான வாங்கி வாங்கி போற கடைசி நேரமாயா வாங்கி வைப்பாரு. போனதுல இருந்தே பார்த்து வைப்பாரு. இது மனைவிக்கு பிடிக்கும், இது பிள்ளைக்கு பிடிக்கும், இது பேரனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி
சேர்த்து சேர்த்து வைத்து அவர் வர்ற அன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவது போல கர்த்தர் நீங்கள் இங்கே வாழுகிற ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்கு தகுந்த பலனை இப்ப அவர் பொக்கிஷ ஜால சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. கிறிஸ்துவங்கிறது சாதாரணமல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற பெரிய, அதுக்கு ஈடு இணையே இல்லாத ஒரு வாழ்க்கை. கோடி ரூபாய் கிடைத்தாலும் நீங்க தேவ பிரசன்னத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழும் போது ஆவியானுடைய ஆளுகை தேவ பிரசன்னம் தேடி வரும். நாம தேடி போக வேண்டாம். உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். உடைய சபை ஆண்டவர் விரும்புகிற வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கும். அவர் சேர்ந்துகிட்டே இருக்காரு. ஐயா எவாஞ்சலிஸ்ட் நாதன் பாண்டியர் அவர்கள் செய்கிற ஊழியத்துல அவருடைய அம்மா அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு டபுள் பிரெட் செய்யறதுக்கு நான் செய்யறதுக்கு நீங்க செய்றீங்களா? உங்களுக்கு எனக்கு காசா பணமா கொடுக்கும். வந்து பணிவிட ஊழியம் செய்றீங்க, சுவிசேஷ வேலைக்கு வாரீங்க, மிஷனரி ஊழியம் போறீங்க, வீடுகள் சந்திக்கிறீங்க. காலேப் இருக்காரு, அவர் தனிப்பட்ட ஆட்களை சந்தித்து சொல்லி என்னை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஜெபிக்க வைக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். பொன்மலர் இருக்காங்க, ராஜம்மாள் இருக்காங்க, பாம்பேக்காரர் இருக்காரு. இதுக்கெல்லாம் பிரதிபலன் யார் கொடுப்பார்? நான் ஒரு பைசா தர மாட்டேன், நான் கர்த்தர் கொடுப்பார். அவரு பூமியிலே கொடுத்தான்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கல, என்னுடைய பலன் பூரா கர்த்தரது மூலம்தான், நித்தியத்துலதான் அது இருக்கு. ஆண்டவர் பரிசு கொடுக்கிறவர், பரிசு கொடுக்கு. எதையும் எதிர்பாராமல் ஆண்டவரை பின்பற்ற பழகுங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு பிள்ளை தகப்பனை நேசிக்கிறாங்க. தகப்பனை நேசிப்பது வேற, தகப்பன் வச்சிருக்கும் சொத்துக்காக நேசிக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம். தகப்பன் பிள்ளையை நேசிப்பது வேற, இல்ல பிள்ளை எனக்கு என்னத்தை தருவான்னு எதிர்பார்த்து நேசிக்கிறது வேற. ஆண்டவர் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்காமல் நேசிக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், இன்னைக்கும் நேசிக்கிறார். எதையும் எதிர்பார்க்கல, ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்க. சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. என்னையா வந்தீங்க சமம் பைபிள் ஸ்டடி வகுப்பு கேள்வி கேட்பேன். என்ன தெரிஞ்சாலும் சொல்லுங்க, தெரியாட்ட அதை பத்தி கவலை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரமா, கடைசி அதிகாரம். ஆண்டவர் இயேசு பேருட்ட என்ன கேட்டார்? 15ஆம் வசனம் பாத்தீங்க. அவர்கள் பக்கம் 160 போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக. நேசிக்கிறீர்களா? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் முடிங்க.
ஒரு சிந்தையோடோ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அது. அந்த அன்பு செலுத்தி நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யுங்க. அந்த அன்பு செலுத்தி நீங்க அவருக்கு கொடுங்க. அந்த அன்பு செலுத்தி நீங்கள் அவரை ஆராதியுங்கள். அந்த அன்பு செலுத்தி அவர் கற்பனையை கை கொள்ளுங்க. அந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காது, அன்பதாக எதிர்பார்க்கும். நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, உங்கள் கணவரை நேசிக்க எதிர்பார்க்க, அன்பதான் எதிர்பார்க்கணும். உண்மை உள்ள இருதயம் அன்பை எதிர்பார்க்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்திட்டு எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் அவரிலே அன்பு கூற, அந்ததான் எதிர்பார்க்கிறார். அன்பு எதையும் எதிர்பார்க்காது, அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டபடினால் எது ஊற்றப்பட்டிருக்கு? எது ஊற்றப்பட்டிருக்கு தெரியுதா? தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வரும். எனக்கு அது சரியான இடம் இப்ப தெரியல, தெரிந்தா அடுத்த தடவை உங்களுக்கு சொல்றேன். ஆவி நம்மையில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டபடினால் தேவன் ஆண்டவர், நான் பிறகு அதை உங்களுக்கு நோட் பண்ணி தரேன். ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிறவர், பரிசு கொடுக்கிறவர். ஒரு நாள் வருவார், எப்போ வேணாலும் வரட்டும். நாம் இங்கே அவருக்காக வாழுவோம், அவருக்காக உழைப்போம். இரண்டு மட்டும் ஜெயிப்போம். அவர் சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார்? விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. உனக்கு ஒரு பரிசு பொருள் நான் கொடுக்கிறேன்ப்பா. அது என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தையே உனக்கு கொடுக்காங்க. எப்படி இருக்கும்? நட்சத்திரம் இருக்கா? பணத்துல இருக்கு. அவர் தான் சிருஷ்டித்தார் நட்சத்திரத்தை. அந்த நட்சத்திரத்துல விடிவெள்ளி நட்சத்திரம் ஒன்று இருக்கு. ஆங்கிலத்தில் இந்த நட்சத்திரம் கோளம், ஆக்சுவலா அது பார்த்தா ஒரு கோளம், வீனஸ். வீனஸ் இந்த நட்சத்திரத்துடைய விசேஷம் என்னவென்றால், சூரியன் உதிக்கும் என்றால் இது தெரியும். அதை பார்க்க நார்மலா நம்முடைய கண்கள் மூலம் பார்க்கலாம். இந்த வீனஸ் என்பது, இந்த நட்சத்திரம் என்பது கிரேக்க ரோம என்ன சொல்றது, அவங்களுடைய மித்தாலஜியா, அது எப்படி தமிழ் சொல்றது, கிரேக்க ரோமருடைய தெய்வங்கள் நாமத்துல வீனஸ் உண்டு. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு ஏற்பட்ட பேர்லாம் இருக்கலாம், பரணன், அருணன், ஐயாட்ட கேட்ட சொல்லுவார், தன்னெல்லாம் இருக்கு பேரியா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வீண தெய்வமாக கிரேக்க ரோமர்கள் கும்பிடுறாங்க. அப்ப இந்து மதத்துல கண்டிப்பா இருக்கணும்ல. அத கார்த்திகைன்னு சொல்றாங்க. நீங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க. நான் எல்லாம் இதுல பார்த்தேன். கார்த்திகை நட்சத்திரம் வெளிச்சம் வைப்பாங்களா, கார்த்திகை தீபம் என்ன, அது தெய்வம் ஆக்கிட்டான், தெய்வத்தை விட்டுட்டான். ஆனா இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யார் தெரியுமா? உண்மையில
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரமா, ஏசாயா 14 இருக்கா இல்ல எசேக்கியேல் இருக்கா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 820. ஐயா, ஏசாயா 14:12, அதிகாலையே மகனாகிய விடுவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாய போதும். அதிகாலையே மகனாகிய விடுவெள்ளி யார் தெரியுமா? லூசிபர். லூசிபருடைய பெயர் என்ன தெரியுமா? விடிவெள்ளி. அது எப்படி சொல்லி இருக்கு? அதிகாலையில் மகனாகிய. கால நேரத்தில் தோன்றுதுன்னு சொன்னல, அதுல அது வந்திருக்கா? விடிவெள்ளி யாருன்னா ஒரிஜினல். யாரு? லூசிபர். அவன் கீழே விழுது போனதுனால அவன் இப்ப விடிவெள்ளி நட்சத்திரம் கிடையாது. அவன் தான் கருகி போயிட்டான. கீழே விழுந்து போயிட்டான். பிசாசு வலுசர் பொண்ணு அவன் போயிட்டான். அப்போ இந்த விடிவெள்ளி யார்? வெளிப்படுத்தினால் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பின்பாகம், பக்கம் 355. வாசிங்க. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவா இப்போ விடிவெள்ளி நட்சத்திரம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் வழிகாட்டும். அது ஆண்டவர் பிறந்தப்போ அந்த நட்சத்திரம் அது போல அல்ல. பகல் வந்து விட்டது, பகற்காலம் வந்து விட்டது, ராக்காலம் சென்று விட்டது. சூரியன் உதிக்க போற, நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையின் விடிவெள்ளி நட்சத்திரம். அவரை பார்த்துக்கிட்டே நடந்தா போது ராஜா. ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் பார்த்து நடக்க பழகிட்டீங்கன்னா கைவிடா தெய்வமே, கருணை சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. ஒரு நாள் கைவிட மாட்டார். கரம் பிடித்தவர் தான். சத்துரு வெட்கப்பட்டு போவான். சாத்தானால் உன்னை தொட முடியாது. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அதை யாராலும் உன்னை தொட முடியும். அவர் நம் வாழ்வின் விடிவெள்ளி நட்சத்திரம். ஆனா பிசாசு என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? வீணத்தை தெய்வமாக்கி விட்டான். கிரேக்கர்கள், ரோமர்கள், கார்த்திகை அப்படின்னு தெய்வமாக்கி அதை தனக்குரியதாக மறுபடியும் டூப்ளிகேட் ஃபேக் நோட்ஸ் சொல்லுவாங்க. அத மாதிரி பிசாசு
தனக்குரியதாக அதை ஆட்கட்ட மாயை பண்ணி மனதை கெடுத்து அதுக்கு பூஜை பண்ணி அதெல்லாம் செய்ய வைக்கிறான். ஆனா இயேசுவே விடுவெள்ளி ரட்சகர், உயிர்த்தெழுந்த ரட்சகர், ஜீவன் உள்ள தேவன், பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய திறவுகோல்களை உடையவர், தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி. ஒரு தாவீதை பத்தியே சொல்லிட்டு வர்றவர் பத்தியா அவர் என்னெல்லாம் தாவீதுங்கிறத வேண்டாம், ஒரு சுருக்கமா அதை எழுதி வைத்திருக்கேன், சொல்றேன். குறிக்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை வர்றதுனால நான் அது எங்க இருக்கேன்னு நான் தேடுறேன், எழுதி வச்சிருக்கிறேன். அவர் தாவீதின் வேர், அந்த வசனத்தை போட்டு ஒன்று எழுதிக்கோங்க. ரெண்டாவது அவர் தாவீதின் சந்ததி, அதை எழுதிக்கோங்க. இதுல இருந்தா நான் எடுத்து சொல்றேன், அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு நாள் சொல்றேன். அறிந்து கொள்வோம். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வெளிப்படுத்தினால் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் தாவீதின் வேர். எல்லாம் வாசிக்க வேண்டாம், நன்றி. அதே சமயம் வெளிப்படுத்த 22:16 தாவீதின் 2 வசனம் குறிச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 2:8 தாவீதின் சந்ததி. அதே போல வெளிப்படுத்தினால் 22:16 குறிச்சுக்கோங்க. ஏசாயா 9:7 தாவீதின் சிங்காசனம். லூக்கா 1:32 வருது. எழுதிக்கிட்டீங்களா? ஏசாயா 9:7, லூக்கா 1:30. ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளின கிருபை. நித்திய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13:34 ரெண்டையும் குறிச்சுக்கோங்க. எது? ஏசாயா 55:3, அப்போஸ்தலர் 13:34. மார்க்கு 10:47 தாவீதின் குமாரன். மார்க்கு 10:47. ஏசாயா 16:5 தாவீதின் கூடாரம். ஏசாயா 16:5. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தாவீதின் திறவுகோல். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தாவீதின் திறவுகோல். மார்க்கு 11:10 தாவீதின் ராஜ்யம். மார்க்கு 11:10. லூக்கா 2:5 தாவீதின் ஊர் பெத்லகேம். லூக்கா 2:5. 9 காரியங்களை தேவன் தாவீதுக்கு அவ்வளவு கனப்படுத்திருக்கு. நித்தியத்துக்குரியதும் இருக்கிறது, உலகத்துக்குரியதும் இருக்கு. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரம் அது வீணானது அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 334 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் ஏற்ற கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மையினும் செய்வலே. இந்த மாதிரி கபந்தருக்கு ஐயா மாதிரி
ஒரு வயதான இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த ஐயாவுக்கு 80 வயது, அம்மாவுக்கு 72 73 வயது. இவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார். சித்தமானால் ஒரு நாள் உங்களுக்கு கால ஆராதனையில் சாட்சி சொல்ல நேரம் கொடுக்குறேன். ஜெபித்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட பேசி கால ஆராதனையில் ஒரு 15 நிமிஷம் சாட்சி மட்டும். அந்த குடும்பம் கிறிஸ்துவை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். பிதாத்தின் கட்டிலிருந்து ஆலயத்துக்கு வரும்போது அவர்கள் பிசாசின் கட்டில் தான் வந்தோடனே விடுதலை ஆகி போகும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போனார்கள். ஏகப்பட்ட ஏக்கர் நல்ல வசதி உள்ள ஆட்கள். பையனும் மருமகளும் சேர்ந்து வீட்டுக்கு பின்னால் ஒரு ரூமை கட்டி இதுல உட்காரு, அதுல இத்தனோண்டு ஒரு ஜன்னல், இது வழியா சாப்பாடு கொடுப்பேன், என் வீட்டுக்குள்ள வந்து கூட நீ சாப்பிட பெற்ற தாய். இவர்கள் எனக்கு இயேசு போதும் கிறிஸ்து போதும் சொல்லி அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போன கர்நாடகால ஒகேகால் இல்லாத போயிருந்தேன். பார்த்தா வயதானவர்கள். அவங்க அங்க இருந்து 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணையா சர்ச்சுக்கு. 10 மணி சர்ச்சு, எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா? சொல்லுங்க, 10:30 10:45 11. ஒரே ஒரு பஸ்ஸம் வரும் அந்த ஊர்ல இருந்து. 9:45 உள்ள இருப்பாங்க. 9:45 வரணும்னா இந்த வயதானவர்கள் அந்த பஸ்ஸ பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். எத்தனை மணிக்கு அவங்க ஆயத்தப்பட்டு இருக்கணும் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நமக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணும். அத்தனை வயதான காலத்தில் நான் போயிருக்கேன்ல ஒகேகால். நான் ரெடி ஆகி 9:30 உட்கார்ந்து இருப்பேன். 9:45 முதல் நாள் அந்த 2 பேர் வருவாங்க. விசாரிச்சேன், ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இப்படி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணிடுவாங்க. பேச மாட்டேன்னு இருந்தேன். நீ பேசலன்னா இருக்குன்னு கத்த சொன்னதுனாலதான் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு வாரம் வருவேன், ஜோமன் போயிடுவேன். முடியல சார், நான் சொன்ன உன்னை பேசதான் வச்சிருக்கேன், பேசும். நாம எத்தனை மணிக்கு வரோம் சொன்னதான் திருப்பி சொல்லணும். பரிச்சையில பயிலானா அதே பரிச்சை திரும்ப எழுதணுமா எழுத வேண்டாமா? பாஸ் பண்ற வரைக்கும் சொல்லும் பரிச்சை எழுது. வேத தீர்க்கதரிசனங்கள் வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்ல இருந்தாரோ அதையே திரும்ப திரும்ப சொல்லுவார், புதுசா கொடுக்க மாட்டார். அதையே நீ தகப்பனின் தாயின் கணம் பண்ணுவாயாக. நானே உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்வார். இதான் ஆண்டவர். நான் எதை கை கொள்ள தவறுகிறேனோ அதை நான் கை கொள்ளும் வரைக்கும் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், என்ன ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருப்பார். எத்தனை மணிக்கு வரோம் யோசிங்க. தேவ பக்தியோடு வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? இங்க ஏதாவது கிடைக்குமா ஐயா அப்படின்னு பாக்கிகளா? தேவ பக்தியோடு இருக்கிறவர்களுக்கு அது என்ன தர வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு நமக்கு தெரியாவிட்டாலும் அதில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மை. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம்
வசனம் பக்கம் 344. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தில் படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும், அடுத்தது ரொம்ப முக்கியம், உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோர் பலன் அளிக்கிறதற்கு. திரும்ப வந்து பாத்தீங்களா, பூமியை கெடுத்தவளை கெடுக்கிறதற்கும் காலம் வந்து என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள், ஆராதித்தல்ல. கர்த்தர் நல்லவன் சொல்லி ஆராதிக்கிறாங்க. தேவனுக்கு உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோர். தேவன் பேரு பயபக்தியா உங்க பிள்ளைகளை வளர்க்கலாம். கவனம் தேவை. விசுவாசிகளுக்கு கவனம் வேணும். வாசனை என்ன சொல்றதோ அதான் சொல்லுவேன். பிள்ளை எப்படி வளர்க்கிய? பயபக்தியாக தேவ சமூகத்தை கனம் பண்ண சொல்லிக் கொடு. நீ ஆலயத்துக்கு போனா போகும்போது உன் நடைய நீ கவனி. எங்கேயோ சும்மா பிக்னிக் போற மாதிரி இல்ல. தேவனை தரிசிக்க போகிறோம், தேவனை தொழுது கொள்ள போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம்னு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோம். வரும்போது எல்லாம் ஆயத்தத்தோட வரணும். நான் வரும்போது தனிப்பாட்டில் எடுத்துட்டு வரேன் இல்லையா? எதுக்கு? தாகம் எடுக்கணும் டாக்டர் இங்க இருந்து அங்க போய் குடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒழுங்கினோம். ஆறாவது ஒழுங்கினம் இருக்க கூடாது. அது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னால சொல்லி கொடுத்தார் ஒரு ஊழியக்காரர். ராஜரத்ன ஊழியத்துல கர்த்தரை சேர்ப்பதில் ஆராதனை மாத்திரம் தப்பு பண்ணிராத, தெய்வத்துக்குரியது ஆராதனை. தேவபக்தி கேட்கணும். இந்த ஆட்கிட்ட கேளுங்க, அங்க உட்கார்ந்து இருக்காங்களா இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க கேளுங்க. பயபக்தியா இருக்கிற சிறியோரும் பெரியோரும் சொல்லி கொடுங்க. விசுவாசி உங்க பிள்ளைக்கு கோயிலுக்கு போனா இங்க மட்டும் இல்ல, வெளியூர் போய் சிஎஸ்ஐ சர்ச்சு போனாங்க. தேவனுக்கு பயந்து வாழ சொல்லி கொடுங்க. பயபக்தியா இருக்க கற்றுக் கொடுங்க. நான் கற்றுக் கொடுக்கதான் உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தேவ பக்தி என்றைக்கும் தேவன் விரும்புகிற காரியம். நாம பயபக்தி உள்ளவனாய். நீங்க செல்போன் எடுத்தால சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். பாட்டு புக்கில் செல்போன் எடுத்து வைக்கலன்ட்டார். யாரா இருந்தா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கணும், இல்லைன்னா மியூட்ல போட்டுருக்கணும். நம்ம ஜட்ஜில் வந்து சுஜலாமா வயது முதிர்ந்தவர்கள் ஒரு தடவை செல்போன் அடிச்சுட்டு எல்லாரும் பார்த்தாங்க. முடிச்ச பிறகு மெதுவா கூப்பிட்டு அன்பா கவனத்துக்கு மரியாதை கொடுக்கு தெரியும். நான் இதெல்லாம் முதல்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. ஆராதனை நீங்க ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த நேரம் கூப்பிட்டாக்கரை எடுக்க மாட்டார், தெரிஞ்சிடும். பக்தி உள்ளவ காலைல 8:30 போனா 11 மேலதான் பேச முடியும். 6:30 போனா 8 மணி வரை பேச முடியாது. அப்படி உங்க வாழ்க்கை அமைச்சு வச்சு பாருங்க. ஒருத்தரும் கூப்பிட மாட்டார். தேவ பக்தி தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவ பக்தி உங்களை தேவனை விட்டு விலக வைக்கும். பரிசுத்தமாய் இருக்கிறவன்
இன்னும் பரிசு. நீதி செய்கிறவன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எவ்வளவு நல்லா சொல்றாரியா? உங்களையே நீ பத்தி சொல்லுவாரா? ஆபிரகாம் மேல தேவனுக்கு இருந்த நம்பிக்கை எவ்வளவு பெருசு தெரியுமா? அவ்வளவு தூரம் ஆபிரகாம் மேல தேவன் என்ன செய்தார்? நம்பிக்கை வச்சிருந்தார். ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நம்மளை பத்தி பாரு, ரெண்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. மெதுவா சர்ச்சுக்கு போறோம், என்ன ஆராதனை என்ன இல்லையா? போகும். பல்லவத்துல பாட்டு தான் இருக்கும், பிரசங்கம் கிடையாது. பாஸ்டர் தோரா சொல்ற, அதனால ஆராதனையை தவிர்க்க கூடாது. ஆராதனையில தேவன் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அது கர்த்தருக்குரியது. அதுக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் மகிமையும் நாம் சரியா தெரிஞ்சுனா சுகம் உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகிங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். நிலவீனத்தோடு தான் வருவோம். நான் கர்த்தரை பலமாற வாழ்த்தி, தெய்வமே எனக்கு ஜீவன் தந்தீர், எனக்காக உயிர் கொடுத்தீர, என்னை தேடி வந்தீர். ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில தேவ பிரசனம், தெய்வீக சுகத்துக்கும். ஐயாட்ட சொன்னேன், ஐயா அவங்க ஒரு ஊழியம் இந்த பைபிள் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதை பத்தி சொன்னாங்க. தென்காசி, கன்னியாகுமரி, நார்கோயிலாம் போனோம். 78 கர்த்தர் பலன் தருவார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! நாம உட்கார்ந்தே எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. அந்த விசுவாசம் கனப்படுத்திருப்பார். எந்த வயதிலும் தேவன் நம்மை பலப்படுத்த. 100வது வயதில் ஆபிரகாம் குழந்தை பெற்றார். சரீரம் சத்தம் என்று எண்ணப்பட்டவனாக தேவன் அவன் சரத்தை பலப்படுத்தினார். அந்த தைரியம் தான், விசுவாசத்துல தான். என்ன 60வது வயதில் அழைச்சீர, கடைசி வரைக்கும் இந்த சரீர சுகத்தையும் பலத்தையும் தருவி. ஐயாவுக்கு அதான் அந்த வார்த்தை நான் கேட்டோம்னா மாறுத்துறோம் சொல்லலாம். அவ்வளவு விசுவாசம். ஐயா எனக்கு சொன்ன, எனக்கு கர்த்தர் பலன் தருவாரியா, நான் செய்வேன், தாராளமா செய்யுங்க. இதெல்லாம் நமக்கு சாட்சியா தெரியுமா? நீ அற்பமா என்ன கூட, அதெல்லாம் சாட்சி. இது நம்மளை பலப்படும். சிறியோருக்கும் பயபக்தி இருக்கணும், பெரியோருக்கும் பயபக்தி இருக்கணும். பெரியோருக்கு பயபக்தி இருந்தால சிறியோருக்கு சொல்லி கொடுப்பார். நாளை விசுவாசிகளுக்கு பயபக்தி இருக்கும். பயபக்தினா என்னன்னு வீட்டில் போய் இன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணு, நான் பயபக்தி ஆகும், நான் ஜோம் பண்ணேன், தேவ பக்தி ஆகணுங்க. என் சந்ததி முழுவதும் தேவ பக்தியா இருக்கணுங்க. தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்திற்கு பயந்த, நீதிய நியாயத்தை நடத்துகிற தலைமுறையாக என் சந்ததி இருக்க உதவிச்சு. நல்ல பிதாவே,